பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இங்கே மக்கெதோனியா சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள், சோதனைகள், தரித்திரங்கள், இப்படிப்பட்ட நிலைகளிலே அவர்கள் கர்த்தருக்காக கொடுப்பதிலே சந்தோஷத்தோட உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அந்த மக்கெதோனியா சபையை நினைவு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்தல் என்பது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். கடந்த நாட்களில் சில வீடியோக்கள் நான் பார்த்தேன். ஒரு ஃபாதர், ஒரு சாமியார், அவர் அந்த கத்தோலிக்க திருச்சபையின் மக்களுக்கு தசம பாகத்தை குறித்து விளக்கி கூறி கொண்டிருக்கிறார். 1 ரூபா, 10 ரூபாய் என்றால் 1 ரூபா, 100 ரூபாய் என்றால் 10 ரூபாய், 1000 ரூபாய் என்றால் 100 ரூபாய், 10,000 ரூபாய் என்றால் 1000 ரூபாய், லட்ச ரூபாய் என்றால் 10,000 ரூபாய், இப்படி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டுன்னு அவர் அந்த திருச்சபையிலே போதித்து கொண்டிருந்ததை நான் வீடியோ வழியாக பார்த்தேன். நானும் கத்தோலிக்க திருச்சபையிலே இருந்திருக்கிறேன். அந்த நாட்களிலே ஒரு பெட்டி, காணிக்கை பெட்டி ஒன்று கையில் ஏந்தி கொண்டு வருவார்கள். அதில் மிகுந்த செல்வந்தர்கள் கூட தங்களுடைய பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு அந்த 4 அணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 25 பைசா அதை எடுத்து டொக்குன்னு போடுவாங்க. அந்த சவுண்டு கேட்கும். அப்படி மிகுந்த செல்வந்தர்கள் கூட அன்றைக்கு அந்த சபையிலே, கத்தோலிக்க திருச்சபையிலே கொடுப்பதற்கு ஒரு கணக்கு பார்த்து, அல்லது தங்களிடத்தில் இருந்தாலும் இதை ஏன் நாம் செய்ய வேண்டும், இதை ஃபாதருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் எண்ணமும் உடையவர்களாகத்தான் அந்த நாட்களில் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பெயர் கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லக்கூடிய சிஎஸ்ஐ சபை, லுத்தரன் சபை, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெந்தகோஸ்தே சபைகள் கூட இன்றைக்கு அநேகர் உதாரத்துவமாய் கொடுக்கிற அந்த மனப்பான்மையை கடந்து போய் விட்டார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உள்ள நிலைமைகளிலே ஏன் நாம் கொடுக்க வேண்டும், இந்த பணம் டயாசிஸுக்கு போகிறது, இந்த பணம் போதகருடைய அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, முன்னேற்றம் என்பதை காட்டிலும் அவர்கள் தங்களுடைய வயிறுகளை நிரப்புவதற்கு கடந்து போகிறது என்கிற மனப்பான்மையிலே இன்றைக்கு அநேக உபதேசங்களும் அநேக காரியங்களும் கடந்து போயிட்டபடியினால் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவனுடைய கட்டளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் மீறுகிறவர்களாய் கடந்து போகிறார்கள். இங்கே பாருங்கள், மக்கெதோனியா சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தங்களுக்கு சோதனை, உபத்திரவங்கள், கொடிய தரித்திரம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் சந்தோஷத்தோட உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கொடுப்பது அந்த ஊழியனுக்கோ அல்லது அந்த சபைக்கோ என்பதை நீங்கள் நினைவு கூறாமல், இதனுடைய கணக்கு, இதனுடைய பங்கு, நான் விதைக்கிறதான விதைக்கினுடைய பலனை நான் அடைவதற்கு என் தேவனுக்காய் நான் இதை செய்கிறேன், என் தேவனுக்காய் விதைக்கிறேன் என்ற நோக்கத்தோடு எண்ணத்தோடு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் வாழ்விலே மிகுந்த பிரதிபலனையும் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே அது கொண்டு வரும். சிலர் தங்களுடைய எண்ணத்தின்படி கொஞ்சமாக அல்லது தங்களுடைய நிலைகள், கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன், மற்றவர்கள் பார்வையிலே நான் செய்கிறேன் என்பது தெரிய வேண்டும் என்பதை செய்கிறவர்களுக்கு இந்த பூமியிலே அதனுடைய பலனை அவர்கள் அடைந்தாயிற்று என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் கர்த்தருக்காக உதாரத்துவமாய் கொடுக்கிற காரியங்கள், உதாரத்துவமாய் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிற ஊழியர்களோ திருச்சபைகளோ வேதம் சொல்லுகிறது, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும், இன்க்ளூடிங் டைத் அண்ட் ஆஃபரிங்ஸ். இது முழுவதும் கர்த்தருடைய பார்வையில் அது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வார்த்தை நிச்சயமாக நீங்கள் கொடுப்பது நிமித்தம் 1000 மடங்கு ஆசீர்வாத நன்மைகளை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். அதில் எவ்வளவு வேணும் சந்தேகமே இல்லை.
உங்கள் வாழ்க்கையிலே பற்றாக்குறை காணப்படலாம், உங்கள் வாழ்க்கையிலே தரித்திரங்கள் காணப்படலாம், உங்கள் வாழ்க்கையிலே இல்லாமைகள் காணப்படலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக நான் விதைக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு நோக்கத்தோடு நீங்கள் செய்கிற பொழுது இதனுடைய பிரதிபலனை நீங்கள் பல ஆயிரம் மடங்குகள் நீங்கள் பெற்றுக்கொண்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.